ஏன்னா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் பூரா திரும்ப நடிக்க வந்துருச்சு அவ்வளோ பேரும். அப்படி விஜய் நடிக்க வந்துருவார். பெரிய தடையாக இருக்காங்க. அப்படி நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டை விட்டு வெளியே வாங்க. அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் கட்டி தான் எப்படி கட்சிக்காரன் பார்ப்பான்? அப்போ நம்மளை யார் மிகச்சிறந்த எதிரியாக நினைத்தார்களோ அவர்கள் பெயரையும் வைத்து மகிழ்கிற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். விஜய் அரசியலுக்கு வருவதை நான் வெகுவாக வரவேற்கிறேன். எல்லாருமே வரணும். விஜய் அவர்கள் இந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு அவருடைய கட்சியை சேர்ந்த பெண்கள் 2 பேரை விட்டு நான் நினச்சேன், சரி குறைஞ்சபட்சம் நம்ம கவிஞர் வித்தை கவிஞர் விஜயாவது பேர் சொல்லுவார்னு நினச்சேன். விஜய் சொன்ன பேர் எந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். முதல்ல விஜய் சொன்ன பேர் விஜய். விஜய் எதுக்கு யோசிக்கிறதுனா, சரி என்னன்னு தெரியல, ஒருவேளை நாளை பின்ன மறுபடியும் பாட்டுக்கிட்டு எழுத கூப்பிட்டாங்கன்னா மறுபடியும் கண்டிப்பாக நடிக்க வர போகிறாரு. நடிக்க வந்தால் பாட்டுக்கிட்டு எழுத கூப்பிட்டாங்கன்னா இப்போவே போட்டு கெடுத்துட வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் பூரா திரும்ப நடிக்க வந்துருச்சு அவ்வளோ பேரும். அப்படி விஜய் நடிக்க வந்துடுவார். எனக்கு இன்னைக்கு முதல்வர் அவர்கள் கோவையில் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய நூலகம் கட்டி அந்த உலகத்தரம் வாய்ந்த நூலகத்துக்கு காமராஜ் அவர்கள் பெயரை வைப்பேன்னு சொல்லும் பொழுது நான் பெரிதும் மகிழ்ந்தேன். ஏன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாட்டில் நூலகம் கட்டுறோம். நூலகம் கட்டும்போது அண்ணா பேர் ஒன்று வச்சாச்சு சென்னையில். அதை விட சிறப்பாக மதுரையில் ஒரு நூலகம் கட்டி கலைஞர் பேர் வச்சாச்சு. கோவையில் நூலகத்துக்கு பெரியார் பேர் வச்சிருக்கு. இப்போ 3 பெரும் தலைவர்கள் திராவிட தலைவர்கள் பேர் வச்சாச்சு. 4வது யார் பேர் வைக்கணும்? இன்னும் திராவிட கட்சியில் தலைவர்களே இல்லையா? பேரை வைக்க முடியாதா? எதற்காக காமராஜின் பேர் வைக்கிறோம்? ஏன்னா முந்தா நாள் விஜய் சொன்னார்ல, தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, எங்களுடைய ஒரே எதிரி திமுக தானே பாருங்க. அதை முதல்ல சொன்னவர் காமராஜர். முதல்ல காமராஜர் தான் சொன்னது. 1958 சட்டசபையில் சொன்னால் எங்களுடைய ஒரே எதிரி திமுக தானாரு. அப்போ நம்மளை யார் மிகச்சிறந்த எதிரியாக நினைத்தார்களோ அவர்கள் பெயரையும் வைத்து மகிழ்கிற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். வாங்க, நீங்கள் தானே எதிரி, நீங்கள் உங்கள் பேரை வைக்கிறோம், உலகத்துக்கு நூலகன்ட்டு உங்கள் பேர் வைக்கிறோம்னு. எல்லோரையும் யாரெல்லாம் திமுக தான் ஒரே எதிரின்னு சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் வரிசையாக கடந்த 70 ஆண்டு காலமாக 75 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றம் சந்தித்து கொண்டே வருகிறது. நீங்கள் இன்றைக்கி பேசும்போது மாசு அண்ணன் மேடையில் இருக்க எல்லார் பேரையும் சொன்னார். பாதி பேரை திரும்பி பார்க்காம சொன்னார். அப்படி ரவி பேரை விட்டுட்டார். உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் அண்ணே ரவி வந்திருக்காருண்ணே அப்படின்னு. அடடா ரவி வந்திருக்காரா பற்றியா, யாருமே என்ன சொல்லி உன் பேர் விட்டுட்டேனேப்பா அப்படின்னு. அங்கிட்ட இருந்து ஒருத்தர் அட கபிலன் உடனே விட்டுட்டேனா அப்படின்னாரு. பரவாயில்ல, ரவியை விட்டுட்டேன் கபிலனை விட்டேன் அப்படின்னு. ஒரு மேடையில் உட்கார்ந்துருக்க 40 பேரில் எல்லார் பேர்களையும் சொல்லி கீழே இருக்கால பேரை சொல்லி கூப்பிட்டு நடத்துறது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு கட்சி எவ்வளவு சிறப்பாக கலந்து கொள்கிற அடையாளம். அதன் பிறகு பேச வந்த நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் தெரிஞ்சிக்க முடியாது, ஆனால் அவர்கள் யாரும் நமக்கு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக கையில் இருக்க பட்டியல் வச்சு அத்தனை பேரையும் அவர்களை சொல்வதற்கான காரணம், இவர்கள் எல்லோரும் இந்த கட்சிக்காக வேலை செய்கின்றவர்கள், இவர்களை மேடையில் அங்கீகரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு அறிந்ததுனால தான் அண்ணன் அவ்வளோ பேரையும் மொத்தம் தங்கந்தனரசன் பேப்பர் படிக்கிறார். இதை நான் இவர்கள் இருவர் மட்டும் இல்லை, இந்த கட்சியில் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். நான் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களை சந்திக்க போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய கூட்டம். எனக்கு எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியல. இப்போ எப்படி தள்ளுறது, வெக்கமாக இருக்குங்களா நமக்கு, தள்ளு எப்படி தள்ளுறது, உள்ளே போக முடியல. நான் அவருடைய உதவியாளருக்கு ஃபோனில் கூப்பிட்றேன், அண்ணே உள்ளே வாங்கங்கிறார் அவர். நானும் வரணும் தான் நினைக்கிறேன், வர முடியலையே அப்படின்னா அவரை போய் ஒரு அழைப்பிதழ் கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்காக தான் பார்க்க போகிறேன், நான் வேறு ஒன்றும் செய்தி இல்லை. அந்த அழைப்பிதழ் கொடுக்க போன அந்த அறைக்குள்ளே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கிட்டத்தட்ட 150 கட்சிக்காரர்கள் உடனிருந்து அவர்களோட தான் சேர்ந்து கொடுத்தேன். அப்போ ஒருத்தர் தினசரி கட்சிக்காரர்களை பார்க்க முடியும், கட்சிக்காரர்கள் இருக்க முடியும் இருக்குது இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறார், என் கட்சிக்காரர்களை யாருமே நான் பார்க்க முடியல, பெரிய தடையாக இருக்காங்க. அப்படி நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டை விட்டு வெளியே வாங்க. அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் கட்டி தான் எப்படி கட்சிக்காரன் பார்ப்பான்? இந்த நாட்டில் கலைஞர்னு ஒருத்தர் இருந்தார், கடைசியில் ஒரு வீட்டில் இருந்தார். அந்த வீட்டில் ரோட்லேருந்து எட்டி பார்த்தாலே கலைஞர் தெரிவார். மாறினாரா வீடு? எம்எல்ஏ மாறினாரா? இன்னொரு முக்கியமான செய்திகள்லாம் சொல்லணும், அந்த வீடு அவர் முதல் முறையாக எம்எல்ஏ ஆவதற்கு முன்னராக வாங்கியது வீடு. அவர் சினிமாவில் வசனம் எழுதி கார் வாங்கி வீடு வாங்கி அப்புறம் எம்எல்ஏ ஆனார் கலைஞர். வீடு வாங்கினது 1955, அவர் எம்எல்ஏ ஆனது 1957. அப்போ அந்த வீட்டில் அந்த மாறாமல் கடைசிக்கான காரணம், இந்த தொண்டர்களை விட்டு நாம் ஒரு பொழுதும் விலகக்கூடாது அப்படின்னு அவர்கள் கண் பார்வையிலேயே இருந்தவர் கலைஞர். அவர்களெல்லாம் பார்த்து வந்ததுனால தான் இன்னைக்கு மாசு அண்ணனும் தங்கந்தனரசனும் அவ்வளோ பேரையும் அவ்வளோ இணக்கமாக வச்சுருக்காங்க. நீங்கள் மாசு அண்ணன் ஓடிக்கொண்டே இருக்கும் நதின்னு சொன்னார் தங்கண்ணன். அவர் ஓடிக்கொண்டே நதின்னு சொல்கிறது அது இரட்டுற மொழிதல். அதில் 2 இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று அவ்வளவு பரபரப்பாக கட்சிகளை செய்கிறவர், இன்னொன்று நிஜமாகவே லிட்டரலாக தினசரி ஓடிக்கிட்டே இருக்கவர். இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையினுடைய 25வது வெள்ளி விழா கூட்டம். அதுக்கு நான் முதல் நாளே போயிட்டோம் எல்லாரும். அடுத்த நாள் காலையில் மாதம் நான் பார்க்குறேன், கன்னியாகுமரியில் போய் 25 கிலோமீட்டர் காலையில் ஓடிட்டு வர்றாரு. வந்திருக்குது மாநாட்டுக்கு.
வந்து மாநில பக்கம் கன்னியாகுமரி ஆளை பார்த்துக்குவாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி காலையில் அங்கே ஒரு 50 பேர் கட்சிக்காரை கிளப்பிக்கிட்டு கன்னியாகுமரியில் போய் 20 கிலோமீட்டர் ஓடிட்டு திருப்பி வர்றாரு கூட்டத்துக்கு. எனக்கு அவர் எப்போ பார்த்தாலும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் பிடி மாஸ்டரை பார்த்த மாதிரியே இருக்கும். கையில் ஒரு கம்பு வச்சு அடிச்சிடுவாரோ அப்படின்னு. அப்படி அவருடைய ஓடலாம் வாங்கங்கிற புத்தகம் வந்து வாய்ப்பு கிடைச்சா படிங்க. அவருடைய மாரத்தான் அனுபவங்களை பற்றிய புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் எங்கெல்லாம் கூட்டம் ஓடிக்காரோ அதை பற்றியெல்லாம் எழுதியிருப்பார். எனக்கு அந்த புத்தகத்தில் ரொம்ப கவர்ந்த விஷயம் 2 விஷயம். ஒன்று வந்து ஒரு இடத்துல கூட அவரை முன்னிலைப்படுத்தியிருக்க மாட்டார். அவரை பற்றியது ஒரு 1.5 பக்கத்தில் முடிஞ்சிடும். தான் என்னவான ஒரு விபத்தை சந்தித்தேன், அந்த விபத்தில் எப்படி நான் அந்த போட்டிக்கு வந்தேங்கிற 1.5 பக்கத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோடு யாரெல்லாம் மாரத்தான் ஓடியவர்கள், யாரெல்லாம் நடத்தினவங்கன்னு சொல்லணும்ல புத்தகம். ஆனால் அந்த புத்தகம் இருக்காது. எந்த ஊருக்கெல்லாம் ஓட போனாரோ அந்த ஊருடைய வரலாறு அந்த புத்தகம் பேசிக்கிட்டே இருக்கும். நான் அப்போ தான் நினச்சேன், இது எங்கேருந்து வந்திருக்கணும் தாக்கம்னா கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி எப்படி இருக்கும். நெஞ்சுக்கு நீதி அவருடைய வரலாறு எழுது வந்து புத்தகம் தான். ஆனால் கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி எப்படி இருக்காது. அது என்ன செய்யும்னா அன்றைக்கு நிகழ்ந்த உலக வரலாறை, உள்ளூர் வரலாறை, தேச வரலாறை சொல்லிக்கிட்டே வரும். அது அதை போல் ஓடலாம் வாங்கும்போது அவர் எங்கெல்லாம் போனாரோ அந்த நாட்டுடைய வரலாறு பூரா பேசிக்கிட்டே ஒரு முக்கியமான ரொம்ப சிறந்த புத்தகம். அண்ணன் வந்து இந்த கூட்டத்துக்கு பேச அழைத்த பொழுது நான் இது 2 புத்தகத்தை மட்டும் குறிப்பிடாமல் இன்னொரு விஷயம் குறிப்பிடணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு தேர்தலை நோக்கி எல்லாரும் பரபரப்பாக பேசி கூட்டணி பேச்சுவார்த்தை, கார் மாறி கார் போய் ரகசியமாக பேசிட்டு வந்து இல்லையே நாங்கள் சும்மா தான் போயிட்டு வந்தோம் அப்படி சொல்லி முடித்தா அங்கேருந்து அமித்ஷா வந்து இல்லை கூட்டணி தான் பேசுவாங்கிறார். இவர் சும்மா தான் போயிட்டு வந்தாங்கிறார். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அவர் தாமரை தண்ணி ஊற்றுற புதால் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் வருத்தம் என்னென்னா அண்ணாவிலே நாங்கள் மாற்றிட போகிறாங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே காமெடி அவர் தான். அவரை மாற்றிவிட்டா என்ன செய்யுது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னேன். விட்றா அந்த கட்டில் எல்லா கட்டும் ஜோக்கர் தான், யார் வந்தாலும் காமெடியாக தான் இருக்குது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு. இந்த அரசு தொடர்ச்சியாக பெண்களுக்கான நலனை பேசுகிறது, பெண்களின் நலனை பேணுகிறது. இந்த நேரத்தில் நம்முடைய நடிகர் விஜய் போல, விஜய் அரசியலுக்கு வருவதை நான் வெகுவாக வரவேற்கிறேன். எல்லாருமே வரணும். என்ன நல்ல செய்தானே வர்றாங்க இல்லையா? நல்ல செய்தானே வரீங்க, நல்லா வாங்க, எல்லாருமே வரலாம். இங்கே கட்ட தொடர்ந்துருக்கு, யார் வேணால் கிடைக்கலாம். ஆனால் வரும்பொழுது என்ன சொல்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். விஜய் அவர்கள் இந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு அவருடைய கட்சியை சேர்ந்த பெண்கள் 2 பேரை விட்டு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 1000 ரூபாயில் என்ன பயன் அப்படின்னு கேட்குது ஒரு பொண்ணு. அதை விஜய் ஆமோதிக்கிறாரான்னு எனக்கு தெரியணும். முதல்ல விஜய் பேசும்போது சொல்லணும்ல, பேசுன தங்கச்சி என் கருத்து தான் பேசுனுச்சுன்னு. அண்ணா வாங்கண்ணாங்கிற அங்கே தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அண்ணா, எந்த அண்ணானா அறிஞர் அண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர் சொன்ன வழியாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ பெண்களுக்கு 1000 ரூபாய் வேணாங்கிறீங்களா? நம்ம விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபா கொடுக்குறமே வேண்டாமா? அது நீங்கள் ஆதரிக்கிறதே இல்லையா? எஸ்ஆர்னு சொல்லணும்ல. சும்மா ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளையோடு பேசக்கூடாதுல்ல. அப்போ இதை போன்ற விஷயங்களை என்ன நலன் பேசுகிறது எதிர்த்து வருகிற கட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை செய்கிறார்களா அப்படின்னு